வந்து நேரத்தை கொடுத்திருக்காங்க, தன்னுடைய உழைப்பை கொடுத்திருக்காங்க. ஆனா அவங்களுடைய நீண்ட கால கோரிக்கையான பணி நிரந்தரம் என்பது வந்து இப்ப வரைக்கும் நிறைவேற்றப்படாமலே இருக்கு. வாழ்வதற்கு ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருளா மாறிடுச்சு இந்த மின்சாரம். அப்படி இந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்யற அனல் மின் நிலையத்துல வேலை செய்யற அந்த ஒப்பந்த பணியாளர்கள் ஊழியர்களுடைய கோரிக்கை கண்டிப்பா நிவர்த்தி பண்ணணும் இந்த அரசாங்கம். சட்டமன்ற தேர்தலின் போது வந்து தேர்தல் அறிக்கையில குறிப்பா 153ஆம் அறிக்கையில் வந்து இந்த அனல் மின் நிலைய ஒப்பந்த பணியாளர்களின் பணிகள் யாவும் நிரந்தரம் செய்யப்படும் அப்படின்னு ஒரு உறுதிமொழியை, ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க. ஆட்சி மாறுது, காலங்கள் மாறுது, காட்சிகள் மாறுது, ஆனா அவங்களுடைய நிலைமை மாறுது. வரைக்குமே ஒரு ஒப்பந்த பணியாளராக தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்த அனல் மின் நிலைய ஊழியர். இந்த அனல் மின் நிலைய ஊழியர்களின் கோரிக்கை வந்து பெருவாரியான மக்கள் கிட்ட போய் சென்றடையும். கண்டிப்பா மறக்காம பகிருங்க. மனிதர்களாகிய நமக்கு அத்தியாவசியமா இருக்கிறது உணவு, உடை, இருப்பிடம். குறிப்பா இந்த இருப்பிடத்திற்கு மின்சாரம் என்பது ஒரு அவசியமா இருக்கு. அப்பேற்பட்ட மின்சாரத்தை உற்பத்தி செய்கிற தொழிற்சாலை பத்தி உங்களுக்கு தெரியுமா? நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் கரண்ட் இல்லைன்னா சம்மர் டைம்ல, பீக் சம்மர் டைம்ல நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு 5 நிமிஷம் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அந்த சூழல் வந்து எப்படி இருக்கும்? அப்பேற்பட்ட ஒரு பொருளா இருக்கு மின்சாரம். அந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்யற மின் நிலையங்கள் தமிழ்நாட்டுல இருக்கு. குறிப்பா சென்னையில எண்ணூர் பகுதிகளில் வந்து நிறைய அனல் மின் நிலையங்கள் இருக்கு. இந்த அனல் மின் நிலையங்கள் வந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்யற வேலையை பண்ணிட்டு இருக்கு. அந்த அனல் மின் நிலையத்துல வேலை பார்த்துட்டு இருக்க அனல் மின் நிலைய ஊழியர்கள், அவங்கள பத்தி நம்ம என்னைக்காச்சும் திங்க் பண்ணிருக்குமா? அவங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனையை பத்தி நம்ம என்னைக்காச்சும் திங்க் பண்ணிருக்குமா? ஒரு நீண்ட கால கோரிக்கை அவங்க வச்சுட்டு இருக்காங்க, அதை பத்தி நம்ம என்னைக்காச்சும் பேசியிருப்போமா? அதை பத்தி தான் இந்த வீடியோ பதிவின் மூலமா நம்ம பேச போறோம். 1999ஆம் ஆண்டு வந்து கடைசியா இந்த அனல் மின் நிலையத்துல வேலை பார்க்கிற ஊழியர்கள் வந்து பணி நிரந்தரம் செஞ்சிருக்காங்க. அப்போ ஆண்ட அரசாங்கம். இப்போ வந்து 2025ஆம் ஆண்டு ஆகுது. கிட்டத்தட்ட 25-26 வருடங்களாக அந்த ஒப்பந்ததார ஊழியர்கள் அவருடைய பணி நிரந்தரம் செய்யப்படல. அவர்களுடைய நீண்ட கால ஒரு கோரிக்கையா இந்த பணி நிரந்தர கோரிக்கை என்பது இருந்துட்டு தான் இருக்கு. இங்க வந்து ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறும், ஆட்சியாளர்களும் மாறுவாங்க, அலுவலர்களும் மாறுவாங்க. ஆனா இவருடைய கோரிக்கையை வந்து அப்படியே கிடப்புலதான் கிடக்கும். இப்ப வரைக்கும் கிடப்புலதான் இருக்கு. அப்பப்போ நிறைய போராட்டங்கள் வந்து அவங்க மேற்கொள்வாங்க. உள்ளிருப்பு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டங்களை இவங்க மேற்கொள்வாங்க. அப்போது ஆட்சியாளர்கள் சார்பில் அதிகாரிகள் வருவாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுப்பாங்க. கண்டிப்பா வந்து இன்னும் ஓரிரு மாதங்கள்ல இவருடைய பணிகள் யாவும் பணி நிரந்தரம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஷூரன்ஸ் கொடுப்பாங்க, ஒரு உறுதிமொழி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கூட்டம், அந்த போராட்டம் வந்து கலைஞ்சி அந்த ஊழியர்கள்லாம் ஒரு நம்பிக்கையில செல்லுவாங்க. இப்படி நம்பிக்கையில 25 வருஷமாக அந்த ஒப்பந்த ஊழியர்கள்லாம் இருந்துட்டு இருக்காங்க. அந்த ஒப்பந்த ஊழியர்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும், ஒரு சூழல் இருக்கும். நினைச்சுப்பாங்க, கிட்டத்தட்ட 25 வருஷமாக அவர்கள் வந்து இந்த பணி நிரந்தரம் என்ற ஒரு கனவோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. சில பேர்லாம் வந்து எனக்கு இந்த வேலையே வேணாம்ப்பா, நான் வந்து மாற்று வேலையை தேடிட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு கூட வந்துட்டாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம உழைப்பை கொட்டுறோம், இருந்தாலும் கூட ஒரு பணி நிரந்தரம்ன்றது இந்த வேலையில இல்ல, ஒரு ஸ்டேபிளான ஒரு வேலையா இந்த வேலை இருக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இருக்கு நம்ம வந்து உழைப்பை கொட்டணும், நேரத்தை கொட்டணும், நம்ம வந்து வேற மாற்று வேலையை தேடிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. இப்போ வந்து இளவயது இளைஞர்கள்லாம் ஓகே பரவாயில்ல, அங்க வேலை பார்த்துட்டு இருக்க இளைஞர்கள் வந்து மாற்று வேலையை அவங்க வந்து தேடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா தன்னுடைய 20-25 வயதுல அந்த அனல் மின் நிலைய பணியாளராக, ஒப்பந்த ஊழியராக பணியமர்த்தப்பட்ட ஊழியர், அதாவது நான் சொல்றது 1999, அதாவது பணி நிரந்தரம் செஞ்சாங்க இல்லையா 1999ஆம் ஆண்டு, அதுக்கப்புறம் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருப்பாங்க இல்லையா ஒப்பந்த தொழிலாளர்கள். இப்போ வரைக்கும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க அந்த கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது 20-25 வயசு இருந்திருக்கும். இப்போ அவங்களுக்கு வந்து 50 வயசு நெருக்கத்துல அவங்க இருப்பாங்க. இதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு மாற்று வேலையை அவங்களால தேட முடியுமா சொல்லுங்க?
ஒரு கரியர் சேஞ்ச் அவங்களால பண்ண முடியுமா? அவ்வளவு ஈஸியா கண்டிப்பா முடியாது. குறிப்பா சொல்ல போனா இந்த அனல் மின் நிலையத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஈடு பொருளா, ஒரு சோர்ஸ் பொருளா இருக்கிறது நிலக்கரி. அந்த நிலக்கரி ஹேண்டில் பண்ற வேலை தான் இந்த பணியாளர்கள்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. சுத்தியும் கரும்புகை இருக்கும். இந்த ஆஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிலக்கரி எரிச்சு வர சாம்பல் இருக்கு இல்லையா, அந்த சாம்பல் அந்த அனல் மின் நிலையம் சுற்றிலும் இருக்கும். காற்றா கலந்துருக்கும். அந்த காற்றை அந்த பணியாளர்கள் சுவாசிக்கும் போது அதெல்லாம் மைனூட் பார்ட்டிகல்ஸ், அது எல்லாமே அது டைரக்டா லங்ஸ்குள்ள போய் மிகப்பெரிய ஒரு விளைவுகளை அந்த ஊழியர்களுக்கும் அந்த பணியாளர்களுக்கும் ஏற்படுத்தும். எக்ஸ்ட்ரீமா சில பேருக்கு லங்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தை கொடுத்திருக்காங்க, தன்னுடைய உழைப்பை கொடுத்திருக்காங்க. ஆனா அவங்களுடைய நீண்ட கால கோரிக்கையான பணி நிரந்தரம் என்பது இப்ப வரைக்கும் நிறைவேற்றப்படாமலே இருக்கு. தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தை நம்ம பார்த்தோம். அவங்களுடைய கோரிக்கையை தமிழக மக்கள் யாரும் அறிவாங்க, அவங்க நியாயமான கோரிக்கை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதே போலத்தான் இந்த நம்ம வாழ்வதற்கு ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருளா மாறிடுச்சு இந்த மின்சாரம். அப்படி இந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்யற அனல் மின் நிலையத்துல வேலை செய்யற அந்த ஒப்பந்த பணியாளர்கள் ஊழியர்களுடைய கோரிக்கை கண்டிப்பா நிவர்த்தி பண்ணணும் இந்த அரசாங்கம். ஏன்னா இந்த அரசாங்கத்தை இந்த ஆட்சியாளர்களையும் குறிப்பிட்டு ஏன் சொல்றேன்னா, இந்த ஆட்சியாளர்கள் தான் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தல் அறிக்கையில குறிப்பா 153ஆம் அறிக்கையில இந்த அனல் மின் நிலைய ஒப்பந்த பணியாளர்களின் பணிகள் யாவும் நிரந்தரம் செய்யப்படும் அப்படின்னு ஒரு உறுதிமொழியை, ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க அந்த தேர்தல் அறிக்கையில. அதன் பொருட்டு தான் இந்த ஊழியர்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, எங்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியாயமான கோரிக்கையை முன்னிறுத்தி பல போராட்டங்கள் பண்ணிட்டு இப்ப வரைக்குமே காத்துட்டு இருக்காங்க. ஆட்சி மாறுது, காலங்கள் மாறுது, காட்சிகள் மாறுது, ஆனா அவங்களுடைய நிலைமை மாறல. இப்ப வரைக்குமே ஒரு ஒப்பந்த பணியாளராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்த அனல் மின் நிலைய ஊழியர்கள். கண்டிப்பா நம்முடைய அரசாங்கமும் நம்மை ஆளும் ஆட்சியாளர்களும் இதை கவனத்தில் கொண்டு அவர்கள் கொடுத்த ஒரு வாக்குறுதி தான் இந்த பணியாளர்களின் பணிகள் நிரந்தரம் செய்யப்படும் அப்படின்றது. அந்த வாக்குறுதியை உடனே நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையா நம்ம இந்த வீடியோ பதிவு மூலமா வைக்கலாம். உங்களைப் போலவே நானும் காத்துட்டு இருக்கேன். ஒரு நியாயமான கோரிக்கை இந்த அரசாங்கம் செவிசாய்ச்சி நிறைவேற்றும் அப்படின்னு நம்பிக்கை. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு வீடியோ பதிவு மூலமா நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காம பகிருங்க. நீங்க பகிர்ந்தா மட்டும்தான் இந்த அனல் மின் நிலைய ஊழியர்களின் கோரிக்கை பெருவாரியான மக்கள் கிட்ட போய் சென்றடையும். கண்டிப்பா மறக்காம பகிருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணா இந்த வீடியோ அடுத்தவர்களுக்கும் போய் சேரும், அடுத்தவர்களுக்கும் ஷோ ஆகும். சரிங்களா? மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பதிவை பாருங்க. மீண்டும் ஒரு சமூக பிரச்சனை தொடர்பான வீடியோ பதிவின் மூலமா நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.